நாளுக்கொரு நல்ல பங்கு. ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். ஜனவரி 17. ஆதியாகமம் 4வது அதிகாரம், வசனங்கள் 8 முதல் 16 வரை. முதல் கொலை. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். வசனம் 9. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்தான். மனித வரலாற்றில் நடந்த முதல் கொலை. மெய்யான விசுவாச மார்க்கத்துக்கும் பொய்யான கிரியை மதத்துக்கும் இடையே ஏற்பட்ட மோதல். அன்று முதல் இன்று வரை தங்கள் விசுவாசத்துக்காக உயிரை கொடுத்தோர் எண்ணற்றோர். ஆபேலின் இரத்தம் முதல் பலிப்பிடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவே கொலையுண்ட சகரியாவின் இரத்தம் வரைக்கும் உலகத் தோற்றம் முதற்கொண்டு சிந்தப்பட்ட சகல தீர்க்கதரிசிகளுடைய இரத்த பழியும் இந்த சந்ததியில் கேட்கப்படும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லூக்கா 11:50 கூறினார். ஆபேல் தேவனுடைய முதல் தீர்க்கதரிசியாக விளங்கினான். காயின் பொல்லாங்கானாகிய சாத்தானால் ஆட்கொள்ளப்பட்டு அவனது எண்ணங்களை செயல்படுத்தினான். சாத்தான் ஆதி முதல் மனித கொலைபாதகன். ஆகவே அவனால் தூண்டப்பட்ட காயின் ஆபேலை கொலை செய்தான். வேதத்தின் முதல் கேள்வி, ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? பாவத்தால் தொலைந்தோரை நோக்கிய தேவனின் கேள்வி இது. உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்பது இரண்டாம் கேள்வி. இது நம்மை பார்த்து கேட்கும் கேள்வி. நிச்சயமாகவே நாம் நம்முடைய சகோதரர்களுக்கு காவலாளியாகவே இருக்கிறோம். சாக்கு சொல்ல இடமில்லை. உடன் சகோதரர்களை குறித்து தேவன் நம்மிடம் கணக்கு கேட்பார். நாம் எந்த அளவுக்கு அவர்களை நேசிக்கிறோம்? சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான் என்றும், தன் சகோதரனை பகைக்கிற எவனும் கொலைபாதகனாய் இருக்கிறான் என்றும் யோவான் நம்மை 1 யோவான் 3:14-15 எச்சரிக்கிறார். சகோதரரிடத்தில் அன்பு கூறும் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவானவர் நமக்கான ஜீவனை கொடுத்ததினால் அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். ஆகவே நாம் சாத்தானின் எண்ணங்களுக்கு இடம் கொடாமல் கிறிஸ்துவுக்கு இடம் கொடுப்போம். ஆபேல் மரித்தும் இன்றும் நம்முடன் பேசிக் கொண்டிருக்கிறான். அவனுடைய விசுவாசம், காணிக்கை, நற்சாட்சி, தியாகம் ஆகியன நமக்கு அறைகூவல் விடுக்கிறது. ஆபேல் ஒரு நீதிமான். காயின் அவனுடைய இரத்தத்தை சிந்தினான். ஆகவே தனக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிக்காக ஆபேலின் இரத்தம் தனக்கு நீதி வேண்டி தேவனிடம் முறையிட்டது. பொல்லாங்கனால் ஆட்கொள்ளப்பட்டு காயினின் வழியை பின்பற்றி பொறாமையினால் நிறைந்து ஒருவரை பிடித்து பிலாத்துவிடம் ஒப்படைத்து அநியாயமாய் சிலுவையில் கொலை செய்தார்கள். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். சொந்தமானவர்களோ அவரை புறக்கணித்தார்கள். அவர் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை தரையிலே சிந்தினார். ஆனால் ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கிலும் அதிகமான நன்மையானதை இந்த இரத்தம் பேசினது. அது நம்முடைய பாவ மன்னிப்புக்காக தேவனிடம் மன்றாடியது. கொலைக்கு காரணமானவர்களுக்கு பரிந்து பேசியது. அவரை விசுவாசிப்போருக்கு மன்னிப்பை வழங்கியது. தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கியது. அவரே இயேசு கிறிஸ்து. அவரே நம்முடைய இரட்சகர். ஆண்டவரே, உம்மை நன்றியுடன் நினைவு கூர்ந்து ஆராதிக்க உதவி செய்வீராக. ஆமென்.